ஒரு வருஷத்துக்கு 6000 டிரான்ஸ்பிளான்ட் நடக்குது சென்னையில. 6000 டிரான்ஸ்பிளான்ட் நடக்குது. 6000 டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த அளவுக்கான சாவு என்பது இல்ல. இப்போ டெத் ஆர்கனைசேஷன் டெத் ஆனவங்க கிட்டேருந்து இவங்களுக்கு கிடைச்சது வந்து ஒரு 500 இல்ல 480 தான் வருது கிட்னிய பொறுத்தவரைக்கும். அப்போ டிமாண்ட் எவ்வளோ? ஸோ அந்த இடத்துல இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி இருக்கு இல்லையா? அதுகிட்ட லஞ்சம் குடுத்துடுறாங்க. லஞ்சம் குடுத்தோன்னா அவங்க லஞ்சம் வாங்கிக்கிறாங்க. தாசில்தாரு, விஏஓ, போலீஸு, சுகாதாரத்துறை எல்லாருமே லஞ்சம் வாங்கிறாங்க. சர்டிஃபிகேட் குடுத்துடுறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் இது வந்து விற்கப்படுது. அப்போ ஒரு கிட்னியோட விலை வந்து இப்போ பள்ளிப்பாளையம் இன்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பொம்பளை கிட்னி குடுக்குது. அதுக்கு முன்னாடியே ரூ. 1,50,000 குடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் வாங்குன உடனே ஒரு ரூ. 5,00,000 குடுக்குறாங்க. ரூ. 6,00,000. ஆனா, கண்டிப்பா அது ஒரு ரூ. 10,00,000க்கு பேசியிருப்பாங்க. பேஷண்ட்டுக்கு ரூ. 10,00,000 குடுக்கணும்னு பேசியிருப்பாங்க. அதுல ரூ. 3,00,000 அடி. அதுக்கப்புறம் பேஷண்ட்டு டோனர் கிட்டேருந்து வாங்குறது அது ஒரு அமௌண்ட்டு. ஹாஸ்பிட்டல்ஸ் அடிக்கிறது அது ஒரு அமௌண்ட். அது மாரி டிஃப்ரெண்ட்